கோவை மரப்பாலம் பகுதியில் புதிய பாலத்தின் கட்டுமான பணிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. புதிய பாலப்பணிகள் மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் மாற்றுப்பாதை பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு வரும் முக்கிய சாலையாக உள்ளது கோவை பாலக்காடு சாலை. இந்த சாலையில் அமைந்துள்ள பாலம் 5.5 மீட்டர் மட்டுமே அகலம் கொண்டுள்ளதால் போக்குவரத்து நெரிசல் இருந்தது. போக்குவரத்து நெரிசலை தீர்க்க கடந்த வாரம் மரப்பாலத்தில் புதிய பாலம் அமைக்கும் பணிகள் தொடங்கின. 5.5 மீட்டர் அகலம் கொண்ட பழைய பாலத்தை இடித்துவிட்டு 9 மீட்டர் அகலத்தில் ஒரு பாலமும், அதற்கு அருகில் 9 மீட்டர் அகலத்தில் மற்றொரு பாலமும் என 4 வழி பாதையாக கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. 15 ஆண்டுகளுக்கும் மேலான பொதுமக்களின் கோரிக்கை செயல் வடிவம் பெற்றிருக்கிறது. ஆனாலும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாத நிலையை மாற்றுப்பாதை ஏற்படுத்தியுள்ளது. பாலப்பணிகள் காரணமாக மதுக்கரை சந்திப்பில் இருந்து மதுக்கரை மார்க்கெட், விறகுக்கடை பாலம், ஏசிசி சிமெண்ட் ஆலை சாலை வழியாக செல்ல வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளன. ரூட் மாற்றி விட்டுருக்காங்க. நம்மளுடைய குறும்பாலை ரோடு போய் நம்ம மதுக்கரை மார்க்கெட் வர மாதிரிங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு சரியான ஒரு ரூட்டு இன்னும் அந்த கனரக வாகனங்களும் மற்ற இடங்களும் போகும்போது அங்கேயும் ஒரு பாலத்துக்குள்ளார மாட்டி பயங்கர டிராபிக் ஆகுதுங்க. இந்த டிராபிக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இடத்துல பெர்மனண்டா 2 போலீஸ்காரங்களை போட்டு நம்ம அவங்கள டைவர்ட் பண்ண சொல்லலாம், மற்ற விஷயங்களை பண்ண சொல்லலாம். மரப்பாலம் தாண்டியுள்ள கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள திருமலையம்பாளையம், எட்டிமடை, சாவடி, நவக்கரை போன்ற பகுதிகளில் அதிக அளவில் கல்லூரிகள் செயல்படுகின்றன. அடுத்த வாரம் பள்ளிகள், கல்லூரிகள் திறக்கப்படும் போது காலை, மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக வாய்ப்புள்ளது. இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதுக்கரை மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். ஆக்சுவலாக ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கக்கூடிய அந்த ரோடுகள் இருக்கக்கூடிய 2 சைடு இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள் எடுத்தாலே அது 80 அடி ரோடு. ஆக்சுவலாக அந்த ரோடுக்கு பேர் குறிச்சி நாச்சிவாளைய ரோடு. மதுக்கரமாக்கிறது நான் அந்த குறிச்சி வரைக்கும் போகக்கூடிய அந்த ஒரு 7-8 கிலோமீட்டர் ரோடு ரொம்ப நேரோவா இருக்கு, ஒரு பாதி தூரத்துக்கு. அதுக்குள்ள இப்போ அடுத்து எல்லா காலேஜ் ஓப்பன் ஆகி சைடு 10க்கு மேற்பட்ட காலேஜ் இருக்கு. இது இன்டர் ஸ்டேட்டினுடைய லிங்க் ரோடு. அப்ப இதுக்கு பிரதான சாலை இது பாலக்காடு கேரளா போறதுக்கு. அப்ப இது எர்ணாகுளம் வரைக்கும் இந்த சாலையில கொச்சி வரைக்கும் போறாங்க. இந்த சாலை எதுல போனா எப்படி போறதுன்னே தெரியாத அளவுக்கு எந்த ஒரு ஐடென்டிபிகேஷன் வைக்கல. இரு மாநில மக்களின் நீண்டகால போக்குவரத்து பிரச்சினைக்கு தீர்வாக புதிய பாலம் இருக்கும். அதே வேளையில் தற்காலிக நடவடிக்கை மீண்டும் அதே மாதிரியான போக்குவரத்து நெரிசல் பிரச்சினையை ஏற்படுத்தாதவாறு இலகுவாக வாகனங்கள் சென்று வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கோவை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் ஐஸ்வர்யா.